ஹலோ கைஸ், நம்ம ஒரு விஷயத்தை மறக்கிறதுனால ரொம்பவே அவஸ்தைப்பட்டிருப்போம். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதை மறக்கிறது, க்ரோசரி லிஸ்ட்டை மறக்கிறது, ஒரு பொருளை எங்கே வச்சோன்னு மறந்து தேடி தேடி டென்ஷன் ஆகுவோம். இனிமே இந்த அவஸ்தைப்படாமல் இருக்க உங்கள் மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ண 5 பவர்ஃபுல்லான மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸை தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, விஷுவலைஸ். இந்த கபோர்டை பாருங்கள். இந்த கபோர்டில் என்னென்ன பொருள்கள் இருந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு 3 பொருள் இருந்தால் ஈஸியாக சொல்லியிருப்பீங்க. இதுவே நிறைய பொருள்கள் இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கவே கஷ்டமாக இருக்கும். ஒரு ரீசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம பார்க்குற விஷயங்களெல்லாம் எழுதுகிறப்ப மெமரி பவர் 34% இன்க்ரீஸ் ஆகுமா. நம்ம பார்க்குற விஷயத்த எழுதும்போது நம்ம பிரெயின் விஷுவல் மெமரியோட கனெக்ட் ஆகுது. இதனால் நியூரான் நெட்வொர்க் கனெக்ஷன்லாம் ஸ்ட்ராங் ஆகும். உங்கள் மெமரி டைரெக்டாகவே இன்க்ரீஸ் ஆகும். இது மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் மெமரி பவரை டெஸ்ட் பண்ண பிரெயின் டெஸ்ட். இந்த பிக்சரை கவனமாக பாருங்கள். டைம் ஸ்டார்ட். இப்போ நீங்கள் பார்த்த பிக்சர்லாம் இங்கே எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. கரெக்ட் ஆன்சர். இதை கண்டுபிடிக்க ஈஸியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட். நீங்கள் பார்த்த பிக்சர்லாம் கண்டுபிடிங்க. கரெக்ட் ஆன்சர். இது டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபோக்கஸ் அண்டு மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்பர் 2, பிளேயிங் கேம்ஸ். கேம்ஸ் விளையாடுறதுனால டைம் வேஸ்ட் ஆகும், அதுவும் இல்லாமல் அடிக்டடாக ஆக்கிடும். பட் நிறைய கேம் மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுது. பிரெயின் மஸ்கிள் மாதிரி அதிகமாக ஒர்க் பண்ண தான் ஸ்ட்ராங் ஆகும். பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடுற கேம்ஸை விளையாடும்போது நியூரான் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகுது, கோகினிட்டிவ் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இதனால் ஃபோக்கஸ், அட்டென்ஷன், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பெட்டர் டெசிஷன் எடுக்கிறது, இன்ஃபர்மேஷனை ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணுறது, ஷார்ட் டேர்ம் அண்டு லாங் டேர்ம் மெமரியை கூட இன்க்ரீஸ் பண்ணுது. கிராஸ்வேர்ட் பசில், ஜிக்ஸாக் பசில், சுடுகு, செஸ், பிரெயின் கேம்ஸ்னு மைண்டை யூஸ் பண்ணுற கேம்ஸை லிமிட்டடாக விளையாண்டா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். நம்பர் 3, ஏரோபிக் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பிரெயினும் பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணும்போது நியூ பிரெயின் செல்ஸ் க்ரோ ஆகுது. இதனால் திங்கிங் அண்டு மெமரி பவரை பூஸ்ட் பண்ணுது. எக்ஸசைஸ் பண்ணும்போது பிரெயினுக்கு ஆக்சிஜன் ஃப்ளோ ஆகுது. இதனால் உங்கள் பிரெயின் ஷார்ப்பாக இருக்கும். ஏரோபிக் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங், ஜம்பிங், ஸ்விம்மிங், ஜாக்கிங், வாக்கிங், சைக்கிளிங், ஹைக்கிங்னு இது மாதிரியான ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்கள் பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 4, கீப் லேர்னிங். நம்ம புதுசாக ஒரு லாங்குவேஜோ ஸ்கில்ஸோ கற்றுக்கிறப்ப பிரெயின் செல்ஸோட கனெக்ஷன் ஸ்ட்ரென்த் ஆகுது. பிரெயினில் இருக்கிற ஹிபோமோஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால மெமரி அண்டு ரிட்டேஷன் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுது. புதுசாக ஒரு விஷயங்களை லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் மெமரி அண்டு திங்கிங் எபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 5, மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணும்போது மைண்டு காமாக ஆகுது. இதனால் உங்கள் மைண்டை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இது ப்ரூவனான டெக்னிக். மெடிடேஷன் பண்ணுறதுனால கான்சன்ட்ரேஷன் அண்டு மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுது. உங்கள் பாடியை ஹைட்ரேஷனாக வச்சுக்கோங்க, ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.